கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலே நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் கவனிக்க இருக்கிறோம். கடந்த 2 தியானங்களில் கவலை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் கவலை மனிதனுக்குள்ளே வருகிறது, அதை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அவருடைய வசனத்தில் நாம் கவனித்தோம். அதே நேரத்துல ஆவிக்குரிய ரீதியாக நாம் கவலை கொள்ள வேண்டியதான சில காரியங்கள் இருக்கிறது. சராசரியாக 7 குறிப்புகள் நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்பதை பற்றி பரிசுத்த பைபிளில் இருந்து இந்த நேரத்தில் நாம் கவனிக்க இருக்கிறோம். முதலாவது, நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படியே சொல்கிறது. முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாகிய நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த 2 வசனங்களில் நாம் கர்த்தர் நமக்கு தந்ததான ரட்சிப்பை குறித்து கவலை கொள்ள வேண்டும் என்று எபிரேய நிருபக்காரன் இங்கே குறிப்பிடுகிறார். ஒரு நாள் நம்மை கர்த்தர் ரட்சித்தார். ஒரு நாள் நம்முடைய 18வது வயதிலேயோ 10 வயதிலேயோ அவர்களுக்கு தான் தெரியும் எந்த வயதிலே கர்த்தர் நம்மை ரட்சித்தார் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். அதாவது ஆண்டவர் நம்மை ரட்சித்ததான அந்த அனுபவம், அந்த ரட்சிப்பின் மேன்மையை நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம். ரட்சிப்பு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. தேவகுமாரனாகிய இயேசு தம்முடைய உயிரை தியாகம் செய்து இந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்காரு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதாவது 3-4 வசனங்களில் 7 விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் மூலமாய் இந்த ரட்சிப்பு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக தான் இந்த ரட்சிப்பு வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டாவது, அவரிடத்தில் கேட்டவர்களாலே, அவரிடத்துல கேட்டவங்க யாருன்னா அப்போஸ்தலர்கள். புதிய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நேரடியாக பார்த்து கேட்ட அப்போஸ்தலர்களாலே எழுதப்பட்டதுதான். அவர்களால கேட்டவங்களால தான் எழுதப்பட்டது. ரட்சிப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அடுத்து 3வது அடையாளங்கள், 4வது அற்புதங்கள், 5வது பலவிதமான பலத்த செய்கைகள். இது எதை காண்பிக்கிறது என்றால், எந்த ஒரு ஆத்துமாவும் அற்புத அடையாளங்கள் இல்லாமல், கர்த்தருடைய மகத்தான செயல் இல்லாம யாரும் ரட்சிக்கப்பட்டுள்ள. நல்லா யோசித்து பார்க்கணும். நாம் ரட்சிப்படையும்படிக்கு ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் செய்த அற்புதம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் காண்பித்த அடையாளங்கள், அவர் காண்பித்த மகத்தான செய்கைகள் என்ன என்பதை எல்லாம் நாம் கவனித்து பார்க்கும் பொழுதுதான் நாம் பெற்ற ரட்சிப்பினுடைய மேன்மை என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தது 6வது, தம்முடைய சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களாலும். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அபிஷேகம் பெற்றது ஒரு பகுதி. ஆனா இயேசுவை பற்றி நாம் கேள்விப்படும் பொழுதே தேவ ஆவியானுடைய தூண்டுதல் நமக்குள்ள வந்து நம்முடைய இருதயத்தில் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த ஏவுதலை, அந்த உந்துதலை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர் தான். இதை யாராலும் மறுக்க இயலாது. கடைசியாக தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது சின்னது கிடையாது. ரட்சிப்பு என்பது ஒரு வார்த்தை தானே, இது பேச்சளவிலான ஒரு காரியம் தானே என்று பல பேர் நினைக்கிறாங்க. ரட்சிப்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பற்றி ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்களாம்? 1 பேதுரு 1:10 எழுதியிருக்கு, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து
கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இப்ப பழைய ஏற்பாட்டில் இருந்ததான தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்க? நாம் பெற்ற இந்த மேலான ரட்சிப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஆராய்ந்து பரிசோதனை செய்வது. ஆராய்வது என்பது என்னது? ரிசர்ச். பரிசோதனை என்பது என்ன? டெஸ்ட். இதையெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் செஞ்சாங்க. அவங்க ரட்சிப்பு கிடைச்சான்னு தெரியாது, நமக்கு கிடைச்சிருக்கு. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கர்த்தரை கண்டார்கள், கர்த்தரின் வார்த்தையை கேட்டார்கள், முகமுகமாய் கண்டார்கள், தரிசித்தார்கள், இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா ரட்சிப்பின் மேன்மை நமக்கு தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மரணமடைந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்ததற்கு பின்புதான் ரட்சிப்பு. இயேசுவினுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல்ல விசுவாசம் வைத்து நான் ஒரு பாவி என்பதை யார் உணர்றாங்களோ அவங்க மட்டும் தான் ரட்சிப்பு. இப்ப பழைய ஏற்பாடு ரட்சிப்பு கிடையாது தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனா தேவனுடைய மகத்தான வல்லமையை பழைய ஏற்பாட்டு மக்கள் பல விதங்களிலே புரிந்து கொண்டார்கள். பல இடங்களிலே தாவீது கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது என் ரட்சிப்பின் தேவனே என்று சொல்லுகிறார். அதனால பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான்கள், பக்தர்கள், அவர்கள் பாவிகள் என்றோ அவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் என்றோ சொல்ல முடியாது. அவங்க முகமுகமாய் கர்த்தரை கண்டவர்கள். நாம் முகமுகமாய் கர்த்தரை காணவில்லை, ஆனால் அவர் கொடுத்த மகத்தான ரட்சிப்பை நம்முடைய இதயத்திலே பெற்றிருக்கிறோம். இரண்டாவது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளை குறித்து கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுவது. அப்ப உலகத்திற்குரியவைகள் இருக்கிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குரியவைகள் இருக்கிறது, கர்த்தருக்குரியவைகள் இருக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய காரியம். இப்ப நம்ம வேதம் வாசிக்கிறது கர்த்தருக்குரியது. இப்ப நம்ம ஜெபத்துல பங்கெடுக்கிறோம், அது கர்த்தருக்குரியது. ஜெபிக்கிறோம், கர்த்தருக்குரியது. உபவாசிக்கிறோம், அது கர்த்தருக்குரியது. காணிக்கை கொடுக்கிறோம், அது கர்த்தருக்குரியது. அப்போ கர்த்தருக்குரிய காரியங்களை நாம் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை என்பது கர்த்தருக்குரியது. அர்ப்பணிப்பு என்பது கர்த்தருக்குரியது. பொருத்தனை என்பது கர்த்தருக்குரியது. இப்படி எதெல்லாம் கர்த்தருக்குரியதோ அவைகளை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலை கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். அன்பானவர்களே, சரீர அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படுகிறது. அதை விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வலது கையில லேசா காயம் பட்டுருச்சு, சரீரத்தினுடைய ஒரு அவயவம் அது. இப்போ உங்களுடைய கண் பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? உங்களுடைய இடது கை பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? உடனடியாக அந்த காயப்பட்ட இடத்திலே ரத்தம் வெளியேறாதபடிக்கு இடது கையால் அழுத்தி அதை பிடிக்கும். அடுத்து உங்களுடைய மூளை உடனே என்ன செய்யும்? இதற்கு என்ன மருந்து, ரெமடி என்ன என்பதை பற்றி யோசிக்கும். உடனே வீட்டுக்குள்ள காலானது என்ன செய்யும்? வீட்டுக்குள்ள போய் இருக்கிறதான மருந்து பொருட்களை எடுத்து அந்த கையில கட்டுப்போட சொல்லும். இவன் வலது கையில ஒரு விரல் அடிபட்டுருச்சு, இந்த சரீரத்தில் உள்ள அத்தனை அவயவங்களும் வேலை செய்யும். கண்ணிலிருந்து, மூளையிலிருந்து, வாயிலிருந்து, இடது கையிலிருந்து, காலிலிருந்து எல்லாமே செயலாற்ற தொடங்கும். இத மாதிரி சபை என்பது ஒரு ஆவிக்குரிய சரீரம். கிறிஸ்துவனுடைய தலையா இருக்கிறார். அப்ப ஒரு அவயவமாகிய ஒரு ஆத்மாவுக்கு பிரச்சனை வரும்பொழுது மற்ற அவயவங்களாகிய தேவ ஜனங்கள் அதை பற்றி கரிசனையோடு கவலையோடு அவளுக்காய் ஜெபிப்பது, அவளை விசாரிப்பது, அவளை தைரியப்படுத்துவது என்பது மிகவும் அவசியம். அப்படிப்பட்டதான கவலை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஆனா அதே நேரத்துல சில ஆத்துமாக்கள் அடங்காமல், கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்கள் மனம் போல செல்லும் பொழுது
அப்படிப்பட்டவர்களை பிசாசுக்கு ஒப்படைக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, அவன் தெய்வ பயத்தோடு வாஞ்சையோடு கர்த்தரை தேடுகிற ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அது சபையில் உள்ளதான எல்லா ஆத்மாக்களுக்கும் பாதிப்பாக மாறும். அதை பற்றிய கவலை மற்றவர்களுக்குள்ள உண்டாகும். அடுத்தது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று பவுல் சொல்கிறார். சபையை பற்றிய கவலை. சபையை பற்றிய கவலை ஊழியக்காரர் தான் இருக்கணும். சபை வளர்கிறதா, சபையில ஆத்மாக்களுடைய நிலைமை என்ன, இதை பற்றி ஊழியக்காரர் தான் கவலைப்படுவாரு. நாம் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? அப்படி அல்ல. சபையில் உள்ளதான ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சபையை பற்றியதான கவலை இருக்கிறது. கவலை இருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு எல்லா சபைகளை பற்றியும், ஒரு சபை மட்டும் கிடையாது. அன்பானவர்களே, அப்போ தேவ ஜனத்தை பற்றியும் நாம் அங்கம் வகிக்கிறதான சபையை பற்றியும் அந்த கரிசனை, அந்த வாஞ்சை, அந்த ஒரு அர்ப்பணிப்பு, இவைகள் என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்க வேண்டும். பெரும்பாலும் தேவ ஜனங்களுக்கு சனிக்கிழமை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் சர்ச்சை பத்தி ஞாபகம் வரும். போய் நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்ல. மற்ற 6 நாளும் சபையை பற்றியோ, சபையில் உள்ளதான ஊழியர் குடும்பத்தை பற்றியோ, சபையில் உள்ளதான மற்ற தேவ ஜனங்களை பற்றியோ எந்த விதமான சிந்தையும் யோசனையும் பெரும்பாலான மக்களுக்கு இன்றைக்கு இருப்பதில்லை. அதற்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை. அன்பானவர்களே, அவங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் அங்கம் வகிக்கிற சபையை பற்றியதான கவலை உள்ளவர்களாக, அந்த சபைக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக, சபையில் உள்ளதான ஒவ்வொரு ஆத்மாவுக்காய் நாம் பாரப்படுகிறவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த குறிப்பு சங்கீதம் 42 2ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. சங்கீதக்காரன் இங்க சொல்லுகிறதான வார்த்தை, தேவ சமூகத்துக்கு செல்ல வேண்டும் என்கிறதான கவலை. நான் எப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? முன்னாடி நான் தேவாலயத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வருவேன், மகிழ்ச்சியா போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அது நினைக்கும் போது என்னுடைய உள்ளத்துல ரொம்ப பெரிய வேதனை இருக்கிறது. முன்னே இருந்ததான அந்த நிலையை, அந்த அனுபவத்தை எண்ணும் பொழுது எனக்கு மிகுந்த வேதனை இருக்கிறது என்று சங்கீதக்காரன் இங்கே புலம்புகிறார், வேதனைப்படுகிறார். அப்ப கர்த்தருடைய சந்நிதிக்கு வர வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கணும். சிலருக்கு ஜெபத்தை பற்றிய வாஞ்சை கிடையாது, ஆராதனையை பற்றிய வாஞ்சை கிடையாது, வேதபாட வகுப்பை பற்றிய வாஞ்சை கிடையாது. அன்பானவர்களே, அப்ப தேவ சமூகம் என்பது நம்முடைய வாழ்வின் அனுபவம், நம்முடைய வாழ்வினுடைய ஒரு பகுதி. ஆணுடைய சமூகத்தை மறந்தால், அதாவது சங்கீதத்துல படிக்கிறோம், எருசலேமே உன்னை நான் மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எருசலேம்ல தேவாலயம் இருக்கு. இந்த தேவாலயத்தை மறந்தா என்னுடைய சொந்த வேலையையே நான் மறந்து விடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக தேவ சமூகம் இருக்கிறது. ஜெப நேரம் நம்முடைய ஜீவனாக, நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை பற்றியதான கவலை நமக்கு வேண்டும். ஐயோ, இன்றைக்கு நான் ஜெபிக்கவில்லையே, இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்கவில்லையே, ஆராதனைக்கு தாமதமாக சென்று விட்டேனே, அல்லது ஒரு வேதபாட வகுப்பை நான் தவற விட்டு விட்டேனே, அல்லது ஜெபத்தை தவற விட்டு விட்டேனே என்கிறதான அந்த கவலை
யாருக்குள்ள இருக்கோ அவங்க சரியா கர்த்தரிடத்திலே மீண்டுமாய் வருவார்கள். 6வது குறிப்பு அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த இடத்துல தனக்கு வந்ததான எதிர்ப்புகள், கஷ்டங்கள், அடிகள் இதை பற்றி கவலைப்படல. மாறாக அவருடைய கவலை என்ன தெரியுமா? எப்படியாவது அவனுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணும். இதுதான் பவுலுடைய கவலையாக இருந்தது. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற கவலை. இப்போ நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய வீதியில் உள்ளவர்கள், நம்முடைய கிராமத்தில் உள்ளவர்கள், நம்முடைய பட்டணத்தில் உள்ளவர்கள், நமக்கு அறிமுகமான நண்பர்கள், அயலகத்தார்கள், சொந்த பந்தங்கள், இப்படி பலவிதமான மக்களை நாம் காண்கிறோம். கூட வேலை செய்யறவங்க, பழகினவங்க, கூட படிச்சவங்க, இப்படி எத்தனையோ தரப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ தரப்பட்ட மக்களோடு நாம் பழகுகிறோம். இப்ப இவங்களுக்கு எல்லாம் நாம சுவிசேஷத்தை சொல்லியிருக்கோமா? உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் நீங்கள் இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொல்லி இருக்கீங்களா? அதை பற்றிய கவலை உங்களுக்கு வந்ததுண்டா? அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லியும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கவனிக்க மாட்டாங்க. இந்த பதிலை தானே நாம் சொல்லுகிறோம். கண்மணவர்களே, அப்போ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிறதான கவலை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடத்திலும் காணப்பட வேண்டும். கடைசி 7வது குறிப்பு 2 ராஜாக்கள் 10:31. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. பாருங்க, கர்த்தருடைய வேத பிரமாணத்தை பற்றி இவன் என்ன செய்யல? யெகூ கவலைப்படல. அவன் ஆண்டுடைய வசனத்தை நிறைவேற்றணும், கர்த்தருடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே செய்யணும் என்கிறதான கவலை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும். நம்ம வேதத்தில் நாம கேட்கிற போதனைகள் எல்லாம் அப்படியே செயல்படுத்துகிறோமா? கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்ட உபதேச காரியங்களை நாம் சரியாய் பின்பற்றுகிறோமா? ஒருவேளை சில விஷயங்கள் நம்ம செய்யல, அதை பற்றிய பாரம் நமக்குள்ள இருக்கா? ஐயோ, இந்த உபதேசத்தை நான் சரியா பின்பற்றவில்லையே, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவிமடுக்கவில்லையே, இதற்கு நான் இன்னும் கீழ்ப்படியவில்லையே என்கிறதான அந்த எண்ணம், அந்த மனபாரம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்படியாக நாம் எதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டும் என்பதை பற்றி வேத வசன ஆதாரங்களை நாம் கவனித்தோம். அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தைகளை நீங்கள் மீண்டுமாக ஒருமுறை வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் என்ன என்பதை தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயம் உங்களுடைய பேசுவார். இது கவலை அல்ல, அதை விட மேலானது நம்முடைய பொறுப்பு அல்லது நம்முடைய கடமை, நம்முடைய பாரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய காரியங்களில் நாம் செயலாற்ற வேண்டியதான கடமையாக, பொறுப்பாக நாம் இவைகளை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக, பிரயோஜனமாக ஜீவிக்க ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.